ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அமெரிக்கா ஏற்றுமதியாளர்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு பெனால்டி என்ற முறையில் பயர்களுடன் அந்த 25% பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில ஏற்றுமதியாளர்கள் 18%, 20% பகிர்ந்திருக்கிறார்கள். அதனால் இவ்வளவு நாள் வரை சமாளித்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அது எல்லை மீறி போய்விட்டது. அந்த சமாளிப்பதற்காக எங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீம், அமெரிக்கா ஏற்றுமதிக்கு ஒரு 20% மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீம் என்று கேட்டிருந்தோம். அதில் அவர்கள் கேஷாக கொடுக்க வேண்டியதில்லை, ஸ்கிரிப்பாக கொடுக்கலாம். அந்த ஸ்கிரிப்பை நாங்கள் மற்ற இறக்குமதி போன்றவர்களுக்கு உபயோகித்துக் கொள்ளலாம். ஸோ அந்த மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீமை தயவுசெய்து அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மற்ற எல்லாமே ஒரு எம்எஸ்எம்இ, டெக்ஸ்டைல் எல்லாமே ஒரு பொதுவாக இருக்கிறது. நாங்கள் கேட்டது அமெரிக்க ஏற்றுமதியாளருக்கு ஒரு மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீம் வேண்டும் என்று கேட்டோம். அந்த ஸ்கீமை அவர்கள் தயவுசெய்து அறிவிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் கடன் தள்ளுபடி நாங்கள் கேட்டோம் ஒன்றும். கண்டிப்பாக அது சோலார் முறையில் உற்பத்தி செய்வர்களுக்கு அது வசதியாக இருக்கும். ஏனென்றால் இயற்கை வசதி மின்சாரம் என்பது உலகளவில் வரவேற்கக்கூடியதாகும். அதற்காக தலையாக அறிவித்துள்ளார்கள். அதுவும் வரவேற்கக்கூடியது ஒன்றாகும். யூரோப்பியன் எஃப்டிஏ என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நமது இந்திய டெக்ஸ்டைலுக்கும் கார்மெண்ட் ஏற்றுமதியாளருக்கும் அமைவதாகும். இதை நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக இதுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தோம். முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் பங்களாதேஷ், வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகளுடன் எங்களால் போட்டி போட முடியவில்லை. நாங்கள் இப்பொழுது 16-17 பில்லியன் பண்ணினாலும் பங்களாதேஷினுடைய ஏற்றுமதி 40 பில்லியனுக்கு மேலாக இருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள இறக்குமதியாளர்கள் அங்கு 11% வரியை அவர்கள் இறக்குமதி வரியை கட்ட வேண்டியதில்லை. அது ஒரே காரணத்தினால்தான் பங்களாதேஷுடைய ஏற்றுமதி அதிகரித்து கொண்டிருந்தது. இப்பொழுது எஃப்டிஏ 27 நாடுகளுடன் ஐரோப்பிய நாடுகள் வந்ததனால் அந்த சலுகை எங்களுக்கும் கிடைக்கும். எங்களுடைய ஏற்றுமதிக்கு இறக்குமதியாளர்கள் வரி கட்ட வேண்டியதில்லை. 0 டியூட்டி என்ற முறையில் அவர்கள் வரி கட்ட வேண்டியதில்லை. நமக்கு இன்னும் என்ன அட்வான்டேஜ் என்றால் பங்களாதேஷ் எந்தவித ரா மெட்டீரியலும் அவர்களுக்கு கிடையாது. பஞ்சாக இருந்தாலும் சரி, பேர்மேட் ஃபைபராக இருந்தாலும் எல்லாமே இறக்குமதி தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ரா மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் பருத்தியாக இருந்தாலும் சரி, மேன்மேட் ஃபைபராக இருந்தாலும் சரி, பிஸ்கோவாக இருந்தாலும் சரி, நாமளே இங்கே மேனுஃபேக்சர் செய்து கொண்டிருப்பதால் நமக்கு ஒரு பெரிய அது ஒரு அட்வான்டேஜ். அதனால் 27 கண்ட்ரியுடன் போட்ட ஒப்பந்தமானது ஒரு பெரிய தலையாய ஒப்பந்தம் என்று நம்ம சொல்லலாம். அது அவர்கள் சொல்வது மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ். ஸோ இந்த ஒப்பந்தம் ஏற்றுமதியாளருக்கு மாத்திரமில்லை, விவசாய பெருமக்கள் முதல் கொண்டு இதை பயன்பெறுவார்கள். ஏனென்றால் ஏற்றுமதி அதிகரித்தால் பஞ்சோடைய உற்பத்தியும் அதிகரிக்கும், டெக்ஸ்டைல் மில்லில் நூல் உற்பத்தியும் அதிகரிக்கும், ப்ராசஸிங் ஹவுஸுக்கும் அது பயன்படும். ஸோ ஃபைபர் டு ஃபேஷன் என்ற முறையில் இது எல்லா வகையிலும் டெக்ஸ்டைல், கார்மெண்ட்ஸ் என்ற எல்லாவித உற்பத்தியாளர்களும் பயன்பெறுவார்கள். கண்டிப்பாக இது திருப்பூருக்கு வரும் காலம் நல்லா இருக்கும். ஏனென்றால் அவர்கள் எம்எஸ்எம்இக்காக தனி கவனம் செலுத்தி நிறைய சலுகைகளை அறிவித்துள்ளார்கள். இந்த பட்ஜெட் கண்டிப்பாக திருப்பூருக்கு ஒரு வரவேற்கக்கூடிய பட்ஜெட்டாகத்தான் இருக்கும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.